ஒரு கிளைண்ட்டுங்க ஒரு 3 சாரீ கொண்டு வந்து கொடுத்து, இந்த சாரீஸ் எதுவுமே கட்ட முடியலக்கா, இதில் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாட்டின் சாரீ, அதாவது சாட்டின் பட்டா அந்த மாதிரி சாரீஸ் இருக்கும். அடுத்ததும் ஒரு சாட்டின் சாரீ தான், சில்க் டைப் மாதிரி இருக்கும், பிரிண்டட் டைப்பில் இருக்குது. அடுத்தது ஒரு காட்டன் சாரீ, டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு லுக்கில் இருக்குது. 3 கலர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணுன்றது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அந்த எல்லோ சாரியை வந்து ஃபுல் ஃப்ராக்காக தான் போட்டிருக்கேன். ஃபுல் ஃப்ராக்கு ப்ளீட்டட் டைப்பில் வச்சுருக்கேன். ஒரு பார்ட்டி வேர் கவுன் மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். அதில் ப்ளவுஸ் பிட் எடுத்து கீழே வந்து ஃப்ரில்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான லேஸு, நாட்டு, அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸில் வந்து கொஞ்சம் ப்ளீட்டட் ஸ்லீவ்ஸ் இதெல்லாமே வச்சு கொடுத்துருக்கேன். இது சாரீஸில் கீழே வந்து அந்த குஞ்சம் வச்ச மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை ஒரு ஷால் மாதிரி ஒன் சைடில் தானே போடுறோம், அதனால ஒரு ஷால் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு சாரீ இந்த ப்ளூ சாரீ, இதில் வந்து ஃபுல்லாக செக்டு டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு அதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் குர்த்தி ஒரு பேண்ட்டு செட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஒரு நார்மலான ஓப்பன் குர்த்தியும் இதுக்கு ஒரு பலாசோ பேண்ட்டும் இதே கிளாத்தில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ நம்மக்கிட்ட ஸ்டிச்சிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 800லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. கொஞ்சம் டிசைன்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா வரும். இந்த ஓப்பன் குர்த்தி செட்டெல்லாம் 550 இருந்ததே, வித் லைனிங்கோடு நானே பண்ணி கொடுத்துருவேன். நானே லைனிங் போட்டு பண்ணி கொடுத்துருவேன். காட்டன் லைனிங்க்கு இந்த ப்ரைஸு. சப்போஸ் வேறு லைனிங் போடணுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். இப்போ இந்த ப்ளூ செட்லாம் வந்து 550 தான் ரேட்டு. அடுத்த சாரீ இந்த சாரீ தான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு 3 கலர் இருந்தது. ஸோ இது எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப நேரமாக யோசிச்சு கடைசியில் வந்து ஒரு 3/4 கவுன் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இது வந்து நார்மலாக ஒரு வெஸ்டர்ன் வியர் மாதிரி நம்ம வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதோட அவுட்புட் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஏன்னா எந்தெந்த கலரு எந்தெந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இதுக்கு நிறையா டயக்ராம்லாம் போட்டு அதுக்கப்புறமா இந்த அவுட்புட் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்ஸ் வந்து பலூன் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். ஸோ வெஸ்டர்ன் வியர்லேயே ஃபுல்லாக இந்த கான்செப்ட் இருக்கிறதுனால பலூன் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். கீழே இதுலேயுமே ஃப்ரில்ஸ் கொடுத்துருக்கேன். பட் இதில் வந்து கொஞ்சம் லென்த்தியான ஃப்ரில்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு காமிச்ச எல்லோக்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். இதில் வந்து வீனெக் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா, இந்த சாரீஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ண விதம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.